பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து பதவி ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு தாவி வரும் நிலையில் தாவேக எம்எல்ஏக்களையே தட்டி தூக்கி செந்தில் பாலாஜி மூலம் திமுக மெகா குதிரை பேரம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்எல்ஏவாக இருப்பவர் தாவேகாவின் இளையராஜா. அவங்க உங்களுக்கு 35 கோடி ரூபாய் தர தயாரா இருக்காங்க, நீங்க கட்சி மாற தயாரா என எம்எல்ஏ இளையராஜாவிடம் யூடியூபர் திருநாவுக்கரசு பேரம் பேசியதாக பகீர் தகவல் கிளம்பியது. இது பற்றி தாவேக எம்எல்ஏ கொடுத்த புகாரின் பேரில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் குதிரை பேரம் நடந்தது உண்மை என்பதை உறுதி செய்தனர். முதல் ஆளாக யூடியூபர் திருநாவுக்கரசை கைது செய்தனர். திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியும் அவரது டீமும் தான் குதிரை பேரத்திற்கு மூளை என்று கைதானவர் அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்தார். அதன் அடிப்படையில் விசாரித்த போலீசாருக்கு மேலும் அதிர்ச்சி. அதாவது செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் உள்ளிட்டோர் சேர்ந்து குதிரை பேரம் நடத்தியது உறுதியானது. முதல் கட்டமாக செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அடுத்து செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் உள்ளிட்டோரை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக போலீசார் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் இருப்பதாவது: தாவேக எம்எல்ஏ இளையராஜாவை சில நாட்களுக்கு முன்பு யூடியூபர் திருநாவுக்கரசு போனில் தொடர்பு கொண்டார். நான் IPDS எனும் கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டதால் போன் செய்துள்ளேன். உங்களை நேரில் சந்திக்க முடியுமா என்று கேட்டார். எனக்கு வேலை இருக்கிறது, நான் வெளியே இருக்கிறேன் என்று சொல்லி போனை துண்டித்து விட்டார் எம்எல்ஏ இளையராஜா. ஆனாலும் விடாத யூடியூபர், சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர இருக்கிறார்கள். அப்போது நாங்கள் சொல்வது போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதை செய்தால் சன்மானமாக 35 கோடி ரூபாய் தருகிறோம் என்று பேரம் பேசினார். இதை கேட்டு ஆடிப்போன தாவேக எம்எல்ஏ இளையராஜா, இனிமேல் எனக்கு போன் செய்யாதீர்கள் என்று காட்டமாக கூறிவிட்டு போனை வைத்தார். பேரம் தோல்வியில் முடிந்ததால் எம்எல்ஏவை யூடியூபர் திருநாவுக்கரசு கடுமையாக மிரட்டினார். நடந்ததை வெளியே சொன்னால் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினரும் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றார். இதை அடுத்துதான் தாவேக எம்எல்ஏ புகார் செய்தார். கமிஷனர் உத்தரவின் பேரில் மனுவை விசாரித்தோம். வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்ட திருச்சி நரேஷ், சென்னை மேடவாக்கம் தியாகராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் நடந்த விசாரணையில் திமுக முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்தோம். அவரும் அவரது தம்பி அசோக்குமார் கொடுத்த அறிவுரை பேரிலேயே குதிரை பேரம் நடந்திருக்கிறது. குறிப்பாக யூடியூபருக்கு உதவிய நரேஷ் என்பவரை செந்தில் தம்பி அசோக்குமார் சென்னையில் வைத்து சந்தித்து பேசியிருக்கிறார். அதன் பிறகே குதிரை பேரம் துவங்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்று போலீசார் கூறினர். எம்எல்ஏ இளையராஜா மட்டுமின்றி மேலும் 2 எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாகவும் தகவல் வெளியானது. ஆளுக்கு தலா 15 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கின்றனர். இது தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடக்கிறது.